அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இக்காணொலியின் ஊடாக சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பற்றிய ஓர் சிறு குறிப்புகள். இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட மேன்மை தங்கிய 10 சஹாபாக்களில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களுடைய தந்தையின் பெயர் ஹத்தாப் என்பதாகும். இவர்களுடைய தாயின் பெயர் ஹந்தமா பின்து ஹாஷிம் என்பதாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து சுமார் 13 ஆண்டு காலங்களுக்கு பிறகு பிறந்தார்கள். இவர்களுடைய அன்பு மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முஸ்லிம்களால் மறக்க முடியாத அளவுக்கு பல சேவைகளையும் பல சிறப்புகளையும் பெற்றவர்கள். இவர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், லவ்கான பஅதி நபியுன், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால், ஒரு நபி ஆகுவதாக இருந்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் முத்திரையானவர்கள். அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது. அவ்வாறு இருக்கும் பொழுது உமர் நாயகத்தினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக வேண்டி நாயகம் இவ்வாறு சொல்கிறார்கள், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சரியாக 10 வருடங்களும் 6 மாதங்களும் தனது ஹிலாபத்தினுடைய ஆட்சியை செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 23 துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 26 சுபஹு தொழுகையின் பொழுது அபு லுஅலு என்று சொல்லக்கூடிய ஒருவரின் மூலமாக கத்தியால் குத்தப்பட்டு சுமார் 3 நாட்கள் கழித்து துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 29 இஸ்லாத்தினுடைய கடைசி மாதத்தின் கடைசி நாளன்று ஷஹீதாக்கப்பட்டார்கள் அண்ணல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள்.